பார்த்தீங்கன்னா லாக் ERP ப்ரோ சாஃப்ட்வேரில் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாம் இன்னும் பார்க்கலையோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ரிப்போர்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சேல்ஸு, பர்ச்சேஸு, கொட்டேஷன், எக்ஸ்பென்சஸ்ஸு, டெலிவரி சலான் இது எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருப்போம். அது எல்லாத்துக்குமே வந்து ரிப்போர்ட் வந்து நம்ம எப்படி பார்க்குறது, இப்போ ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஜிஎஸ்டியோடு நம்ம எப்படி எடுக்கிறது, அது எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஆக்சுவலி இதுதான் வந்து ரிப்போர்ட் செக்ஷன். இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஓவராலாக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸுமே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டே புக் ரிப்போர்ட், அதாவது இன்றைக்கி டேயில் நடக்கக்கூடிய சேல்ஸு, பர்ச்சேஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டே புக் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், ஐட்டம் வைஸ் வந்து எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில் வந்து இங்கே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் இண்டிவிஜுவலாக வந்து கம்ப்ளீட் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ரிப்போர்ட், கஸ்டமர் வைஸ் வந்து நம்ம சேல்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டர் இல்லைனா சப்ளையர் வைஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓவரால் டிரான்சாக்ஷன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் வந்து அதுக்கான ரிப்போர்ட் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸ்டாக், நம்ம பிஸ்னஸில் நம்ம ஷாப்பில் எவ்வளோ ஸ்டாக் வந்து ப்ராடக்ட் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரிப்போர்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் கலெக்ஷன்ஸ் ரிப்போர்ட் இது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அந்த ரிப்போர்ட் வந்து இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸ் ஸ்டாக் ரிப்போர்ட், குடோனோட ரிப்போர்ட் வந்து இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ஜிஎஸ்டிஆர் கவர்மெண்ட் டேலி ஃபார்மேட் ரிப்போர்ட் வந்து இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் கிளியர் டேக்ஸ் ஃபார்மேட் ரிப்போர்ட் வந்து இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ்டு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட ரிப்போர்ட் வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ரிப்போர்ட். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ டே புக்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஆன் ஒன் டே புக் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் டாப் செல்லிங் ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக செல் ஆச்சு, எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ அமௌண்ட் அந்த டீட்டெயில் வந்து இங்கே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சேல் இன்வாய்ஸ் நம்பரு, கஸ்டமர்து அமௌண்ட்டு, அதாவது எந்த இன்வாய்ஸ் வந்து அதிகமாக அமௌண்ட்டில் சேவ் ஆகிருக்கு, எந்த கஸ்டமர்து எவ்வளோ அமௌண்ட் அது பார்த்துக்கலாம். ஸ்மால் சேல் இன்வாய்ஸ், எது கம்மியான இன்வாய்ஸ் அமௌண்ட்டு, கஸ்டமர் யார், அந்த அமௌண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் டாப் பையிங் கஸ்டமர், எந்த கஸ்டமர் வந்து அதிகமாக பை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய இன்வாய்ஸும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட், அதாவது நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ், எவ்வளோ வந்து அவங்க ஓவராலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டோட்டல் சேல்ஸ், இன்றைக்கி வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் பிரேக்கப் வந்து எவ்வளோ ஆகிருக்கு, அது இஎம்ஐயில் எவ்வளோ, கிரெடிட்டில் எவ்வளோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரிப்போர்ட்டாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கலெக்ஷன், அதில் வந்து கார்டில் எவ்வளோ, கேஷில் எவ்வளோ, நெட் பேங்கிங்கில் எவ்வளோ, செக்கில் எவ்வளோ, இஎம்ஐயில் எவ்வளோ, கிரெடிட் அமௌண்ட் எவ்வளோ, இந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேல் பண்ணது ரிட்டர்ன் வந்து எவ்வளோ ஆகிருக்கு அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிரெடிட்டில் வந்து எவ்வளோ வந்து இருக்குது அது வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட் சேல்ஸ் கலெக்ஷன்ஸ், எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அது பார்த்துக்கலாம். டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எவ்வளோ வந்து பே பண்ணியிருக்கோம், அது வந்து கிரெடிட்டில் பண்ணியிருக்கோமா, கேஷில் பண்ணியிருக்கோமா அது பார்த்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க அது பார்த்துக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணது அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அது ரிட்டர்ன் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். அது டெபிட்டில் எவ்வளோ ஆயிருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஓவராலாக வந்து பர்ச்சேஸ் பே பண்ண அமௌண்ட் வந்து இங்கே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ப்ராஃபிட்டும் லாஸும் போயிட்டு ஓவராலாக க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் டே இன்றைக்கி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து அப் டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அது வந்து டுடே ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ அந்த பர்டிகுலர் டேவோட ரிப்போர்ட் இது. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் வந்து நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிப்போர்ட். பிஸ்னஸ் நேம், இப்போ வந்து நம்ம எந்த பிஸ்னஸ் வந்து வச்சுருக்கோம், 2-3 பிஸ்னஸ்க்கு ஒரே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னா எந்த பிஸ்னஸோட ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே பிஸ்னஸ் நேம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஃப்ரம் டேட், எந்த டேட்லேருந்து டு டேட், எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அந்த ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து மேனிட்ரி, அதாவது ரெட் கலரில் இருக்கிற பிஸ்னஸ் நேமும் ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் மேனிட்ரி. ரிமைனிங் இருக்கிற இந்த இன்வாய்ஸ் நம்பரு, குரூப் நேமு, கஸ்டமர் ப்ரைஸ் டைப்பு, கஸ்டமர், இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படின்னா இது 3 மட்டுமே கொடுத்தாவே போதும், உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட் இன்டர்வல் ஷுட் நாட் எக்ஸிட் 3 months, அதாவது 3 month நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ ரிப்போர்ட்டில் போனோம்னா ஜஸ்ட் வியூ ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அந்த சேல்ஸ் பர்ச்சேஸோட டீட்டெயில்ஸ் வரும். அதாவது ஃப்ரம் டேட்டில் வந்து நான் இன்றைக்கி டேட் தான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து எதுவுமே இல்லை, ஸோ அதனால் இங்கே காட்டல. நான் டேட் வந்து மாத்திரம் பாருங்கள், டேட் வந்து நான் வந்து பிப்ரவரி மந்த்து டு மார்ச் மந்த் 3rd அது வரைக்கும் வைக்கிறேன். இப்போ ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கும். ஜஸ்ட் வியூ பண்ணுற ரிப்போர்ட்டு. இதுவே நம்மளுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் வேணும்னா எக்ஸல் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா இங்கே கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் வென்டன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிப்போர்ட் வந்து அப்படியே டோட்டலாக வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். 1 செகண்ட், இந்த இடத்துல டேட் வந்து மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து இந்த இடத்துல பிப்ரவரி டு மார்ச் வரைக்கும் செட் பண்ணிவிட்டு எக்ஸல் ரிப்போர்ட் கொடுக்கணும். கொடுத்து அது ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் ரிப்போர்ட் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ரிப்போர்ட்டுமே வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ரிப்போர்ட் என்னன்றதை பார்க்கலாம். அதே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வேறு செக்ஷன் வைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சேல்ஸ் சர்வீஸ் பண்ண ரிப்போர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வித் ஜிஎஸ்டி பிரேக்கப் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேம் அதே மாதிரி பிஸ்னஸ் நேம் கொடுத்துட்டு எந்த பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் கொடுத்துட்டு நம்ம வியூ பண்ணுறதுனா வியூ பண்ணிக்கலாம், எக்ஸல் வேணால் எக்ஸல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேல் ரிட்டர்ன் ரிப்போர்ட், எவ்வளோ வந்து சேல் பண்ணது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். சேம் பிஸ்னஸ் நேமும் ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் கொடுத்துட்டு எக்ஸல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட். ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் எடுத்தோம்னா சேம் நம்ம எப்படி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிப்போர்ட் எடுத்தோமோ இங்கேயும் வந்து ஐட்டம் வைஸ்க்கு வந்து பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்டோ டு டேட்டோ செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரில் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பிராண்டு, கேட்டகரி, ப்ராடக்ட் நேம் அதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஆட் பண்ணியிருக்க மாதிரி நான் வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வேணும், பிராண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வேணும்னா அந்த பர்டிகுலர் பிராண்டையும் கேட்டகரியும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஓவராலாக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் எப்பவும் போல் ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் செட் பண்ணிடலாம். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வேணுமோ அந்த டேட்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். இந்த ரிப்போர்ட் அப்படியே உங்களுக்கு எக்ஸலில் வேணும்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு, எவ்வளோ வந்து லாஸ் ஆகிருக்கு ஐட்டம் வைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு பிராண்ட் சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பிஸ்னஸ் நேமும் எந்த இயர் இது உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு டேட் போட்டுட்டு இயர் போட்டு டு டேட் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் வைஸ் ஐட்டம் ரிப்போர்ட். நம்ம ரெஃபரல் வந்து ஆட் பண்ணியிருந்தோம்னா ரெஃபரல் வைஸ் உங்களுக்கு வந்து ஐட்டம் எடுக்கணும்னா நீங்கள் ரெஃபரல் வைஸ் வந்து ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். சேல்ஸ்மேன் வைஸ் ரிப்போர்ட்,
பில் போடும்போதே நான் சேல்ஸ்மேன் வந்து ஆட் பண்ணுறது சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சேல்ஸ்மேன் வைஸ் வந்து இப்போ பர்டிகுலர் சேல்மேன் வந்து இவ்வளோ பில் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த சப்ளையர் நேம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்டு டு டேட்டோ செட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் நேம் செட் பண்ணிவிட்டு எக்ஸல் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் வைஸ் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி. ஐட்டம் வைஸ் சேல்ஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது பிஸ்னஸ் நேமும் ஃப்ரம் டேட்டு டு டேட்டோ செலக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா ஐட்டம் வைஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, சேம் அதே மாதிரி ஐட்டம் வைஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி சேல்ஸ் மேன் வைஸ் ப்ரீ சேல்ஸ் அண்ட் ஆக்சுவல் சேல்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஐட்டம் வைஸ் வந்து டெலிவரி செலான் ரிப்போர்ட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நேமும் ஃப்ரம் டேட்டு டு டேட்டும் வந்து கம்பல்சரி, அதாவது ரெட் கலரில் இருக்கிறது கம்பல்சரி. நீங்கள் கஸ்டமர் நேம் போட்டுக்கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டும் அதே மாதிரி தான். பர்ச்சேஸ் ரிப்போர்ட் வேணால் பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்டு டு டேட்டும் நம்ம செட் பண்ணிவிட்டு எக்ஸல் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் கிடைச்சிடும். இந்த மாதிரி கிடைச்சிரும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்டாகவே கிடைச்சிரும். நீங்கள் எதுவுமே இண்டிவிஜுவலாக தனியாக என்ட்ரி போடணும், ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னாலாம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பில் வைஸ் ரிப்போர்ட். இன்வாய்ஸ் நம்பர் வைஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் இன்வாய்ஸ் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். சப்ளையர் வைஸு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண ரிப்போர்ட். பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட் டு டே செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கம்பெனிக்கு எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட் வந்து நம்ம எக்ஸல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து எக்ஸல் ரிப்போர்ட்டில் கிடைச்சிடும். சேம் ஆஸ் யூஷுவல் தான். ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் வந்து கம்பல்சரி செலக்ட் பண்ணணும். பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கிடைச்சிடும். இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ், எவ்வளோ சேல்ஸு, எவ்வளோ வெண்டர் டீட்டெயில், கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ரிப்போர்ட்டாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் கஸ்டமர் வைஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் நேம் கொடுத்துருங்க, ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்துருங்க. கஸ்டமரோட நேமு இல்லை கஸ்டமரோட மொபைல் நம்பர். நீங்கள் வந்து பில் போடும்போது கஸ்டமரோட நேம் போட்டிருக்கீங்களா இல்லை மொபைல் நம்பர் போட்டிருக்கீங்களா அது வந்து கொடுத்து நம்ம ரிப்போர்ட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்க்ரீனில் போட்ட ரிப்போர்ட்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஃப்ரம் டேட்டு டு டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமரோட நேம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே கஸ்டமர் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் வைஸும் எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் நேம் போட்டு ஃப்ரம் டேட்டு டு டேட் செட் பண்ணிவிட்டு கஸ்டமர் நேம் போட்டுட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஜர் சப்ளையர். சேம் நான் இப்போ எப்படி வந்து கஸ்டமர் ரிப்போர்ட் எடுத்தோமோ சேம் அதே மாதிரி தான் பிஸ்னஸ் நேம் போட்டுட்டு ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து எந்த சப்ளையருக்கு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் சப்ளையர் கிட்ட வெண்டர் கிட்ட நம்ம இவ்வளோ ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் ரிப்போர்ட் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது மொத்தம் இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஒரு 3 பிஸ்னஸோ இல்லை 2 பிஸ்னஸோ இல்லை ஒரு பிஸ்னஸோ எத்தனை பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களோ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸோட ஓவரால் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து நீங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து எக்ஸல் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு இல்லை உங்கள் ஷாப்க்கு ஏதாவது சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி இல்லைனா இபிபியில் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன், வீடியோஸில் இருக்குது, அது பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்டு டு டேட் செட் பண்ணிவிட்டு எக்ஸல் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட். நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாக் வந்து வேல்யூ ரிப்போர்ட். பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணிடுறோம், கேட்டகரி வைஸ் வேணுமா, டிபார்ட்மெண்ட் வைஸ் வேணுமா, ப்ராடக்ட் வைஸ் வேணுமா, சப்ளையர் வைஸ் வேணுமா, ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து
ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ரேஞ்ச் வைஸும் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். டெய்லி ஸ்டாக் ரிப்போர்ட், டெய்லி எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் போயிருக்கு அந்த ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். ஐட்டம் வைஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அந்த ரிப்போர்ட்டும் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கலெக்ஷன் ரிப்போர்ட். எவ்வளோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்கு, எந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்டு டு டேட்டும் செட் பண்ணிவிட்டு கஸ்டமர் சூஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர் தான் இல்லை வெண்டர் தான் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரிப்போர்ட் வந்து கிடைச்சிடும். அதே பேமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பில் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். அதே அவுட்ஸ்டாண்டிங் பிரேக்கப் இருக்குன்னா அந்த ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். ஓவராலாக வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அதுவும் எடுத்துக்கலாம். பர்டிகுலர் கஸ்டமர் மட்டும் கூட நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட் டு டேட் செட் பண்ணிவிட்டு மோட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இல்லை குவார்ட்டர்லி இயர்லி வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்தோம்னா இப்போ இந்த பர்டிகுலர் மந்தில் இவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு, இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சேம் கஸ்டமர் வைஸும் வந்து நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ப்ராஃபிட் லாஸ் ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரோ ஸ்டாக், குடோனில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த குடோனில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். லாக் ERP ப்ரோ டெஸ்ட் போட்டுட்டு இல்லை லாக் ERP ப்ரோ டெஸ்ட் 2 லாக் ERP ப்ரோ டெஸ்ட் 3 எந்த கம்பெனியை சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்டோ டு டேட்டோ அதாவது ஸ்டோர் பண்ணுற பிளேஸ் அதை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கிடைச்சிடும். அதே ப்ராடக்ட் வைஸ் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ரிப்போர்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட், கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் நேமு, அக்கௌண்ட் ஆஃப் இயர், எந்த இயர் வந்து வேணுமோ அந்த இயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மோடு மந்த்லி தான் குவார்ட்டர்லி தான் எது வேணும் சூஸ் பண்ணிவிட்டு எந்த மந்த் இது சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட் வந்து கிடைச்சிடும். நம்ம தனியாக இதுக்கு எதுவுமே எக்ஸல் ரிப்போர்ட் எதுவுமே ரெடி பண்ண வேணாம். இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம சேல்ஸு பர்ச்சேஸ் வந்து நம்ம போட்டோம்னாவே போதும். அதுவே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் வைஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இயர் என்ன மோடில் வேணும் எந்த மந்த்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸல் ரிப்போர்ட் வந்து கொடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் சப்மிட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி மந்த்லி எவ்வளோ ரிட்டர்ன் ஆகிருக்கு அந்த ரிப்போர்ட் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சம்மரி ரிப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு எந்த இயர் சூஸ் பண்ணிவிட்டு என்ன மோட் சூஸ் பண்ணிவிட்டு மந்த்து சூஸ் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரி டைப் சேல்ஸாக பர்ச்சேஸாக அது சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்தாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஆர் கிளியர் டேக்ஸ் ஃபார்மேட். இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி சேல்ஸ் இன்வாய்ஸ் அதுக்கான ஜிஎஸ்டி சம் ரிப்போர்ட் வந்து இது பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு இயர் சூஸ் பண்ணிவிட்டு மோட் சூஸ் பண்ணிவிட்டு மந்த்லி சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் ரிப்போர்ட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் நோட் ரிப்போர்ட் பிஸ்னஸ் நேமு அக்கௌண்ட் இயரு மோடு எல்லாம் சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் பில் அதுக்கான ரிப்போர்ட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ரிப்போர்ட் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ப்ராடக்ட் வந்து தனியாக பில் போடுறதுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ அது யாராச்சும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் வீடியோஸில் போய் பார்த்துக்கலாம். இந்த டேமேஜ் ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனின்னு சூஸ் பண்ணிவிட்டு சேம் ஃப்ரம் டே டு டே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸல் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் அவுட்ஸ்டாண்டிங் லோடிங் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரம் டேட் டு டேட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேல்ஸ் ரிப்போர்ட்டு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதோட இன்வாய்ஸ் லிஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதர் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு நான் ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருப்பேன். 100 ருபீஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட்டு 1000 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம ரிவார்டு வந்து கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு கொடுத்த அந்த ரிவார்டுக்கான ரிப்போர்ட் வந்து
இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிஃப்ட் ரிப்போர்ட். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் செக்ஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் சப்போர்ட் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் உங்களுக்கு எப்போ வேணாலும் லைவாகவே வந்து டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.